பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். பாருங்களேன், இந்த நாள் ஒரு ஸ்பெஷல் நாள், இந்த நாள் ஒரு விசேஷித்த நாள். ஏனென்றால் இந்த நாள் குடியரசு தின நாளை நம்முடைய இந்திய தேசத்திலே நாம் அனுசரித்து கொண்டிருக்கிறோம். பாருங்களேன், நம்முடைய தேசம் குடியரசு தினம், ரிப்பப்ளிக் டே வந்து 77வது வருடத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த வார்த்தையை நாம் இந்த நாளில் கேட்க போகிறோம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பாருங்களேன், இந்த குடியரசு தின நாளிலும் இந்த வார்த்தை நமக்கும் நம்முடைய தேசத்திற்கும் இந்த வார்த்தையின் மூலமாய் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? தேசமே நீ பயப்படாதே, இந்தியாவே நீ பயப்படாதே, தமிழ்நாடே நீ பயப்படாதே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பாருங்களேன், தேசங்களை ஆசீர்வதிக்கிறவர் நம்முடைய கர்த்தர். இந்திய தேசம்தான் உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை உள்ள தேசம். ஒருவேளை இந்தியா மேப்பில் ஒரு சின்ன நாடாக இருக்கலாம், ஆனால் அதிக மக்கள் தொகை உள்ள ஒரு தேசம். இந்த இந்திய தேசத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த இந்தியாவிற்கு தான், அதுவும் தமிழ்நாட்டில் தான் ஆண்டவர் யாரை அனுப்பினார்? தம்முடைய சீடனாகிய தோமாவை அனுப்பினார். பாருங்களேன், இந்த இந்தியாவை ஆண்டவர் நேசிக்கிறவராக இருக்கிறார். இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இந்த தேசத்தில் பிறக்க வைத்திருப்பது ஒரு பெரிய பாக்கியம். நிச்சயமாய் நான் சொல்கிறேன், இந்த இந்திய தேசத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து இந்தியாவில் ஒரு பெரிய எழுப்புதலை தந்து அநேக ஜனங்கள் இயேசுவை கண்டறிய, இயேசுவை இரட்சகர் என்று கர்த்தரை அறிய ஒரு பெரும் கூட்டத்தை ஆண்டவர் எழுப்ப அவர் வல்லவராக இருக்கிறார். நம்முடைய தேசத்தில் எத்தனையோ காரியங்கள் நடக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்தியை நாம் வாசிக்கிறோம். பல செய்திகள் நம்மை துக்கமடைய செய்கிறது. நம்முடைய வேலை என்ன தெரியுமா? திறப்பின் வாசலில் நின்று ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட நாம் கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கும் பொழுது நம்முடைய இந்திய தேசத்தை ஆண்டவர் சேமம் அடைய, ஆசீர்வாதம் அடைய கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். பாருங்க, பல லட்ச ஜனங்கள், பல கோடி ஜனங்கள், அது மாத்திரமல்ல பல மொழிவாரியான ஜனங்கள் இந்தியா முழுவதும் பறந்து விரிந்து இருக்கிறார்கள். இந்தியாவை கர்த்தர் தொடுவாராக, தலைவர்களை கர்த்தர் தொடுவாராக. இந்திய தேசத்தில் நம்மை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அதற்காக தான் ஜெபிக்கிற கூட்டத்தை கர்த்தர் எழுப்பி இருக்கிறார். இந்த குடியரசு தின நாளிலே நான் விசுவாசிக்கிறேன், சமாதானமும் தேவனுடைய கரமும் நம்முடைய இந்தியாவை சந்தித்து இந்தியா இரட்சகருக்கே என்று எழும்ப கர்த்தர் உதவி செய்வார். இந்த நாளில் உங்களையும் இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக.